பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கான் 74வது வசனத்திலே நமக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கின்றான். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இதுதான் அந்த துஆ. இதில் அல்லாஹ் தஆலா ரப்பனா, எங்களுடைய இறைவனே, ஹப் லனா, எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக, எங்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பாயாக, மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்களுடைய மனைவிடம் இருந்தும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சந்ததிகளிடம் இருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை, குர்ரத்த ஆயுனுன், கண் குளிர்ச்சியை கொடுப்பாயாக என்று அல்லாஹ் தான் நம்மை கேட்க சொல்கின்றான். ஏனென்று சொன்னால், மனைவி மக்களுடைய நல்ல அமல்களை கண்டு நாம் திருப்தி கொள்ள வேண்டும். அதுதான் மிகப்பெரிய நிம்மதி என்று நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். சூரத்து நஹ்லிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூத்திக்கும் சக்கனா, உங்களுக்கு உங்களுடைய வீடுகளிலே நாங்கள் மன நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து நஹ்லிலே சொல்லி காட்டுகின்றான். உலகத்தில் வேறு எங்கு எல்லாம் நமக்கு வெற்றிகள் கிடைத்தாலும் நம்முடைய மனைவியும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வார்த்தைக்கு நமக்கு இணங்க வாழாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையாக மாறிவிடும். அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த துஆவை நமக்கு கேட்க சொல்கின்றான். மூன்றாவதாக சொல்கின்றான், வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, நல்லடியார்களுக்கு எங்களை தலைவர்களாக ஆக்கிவிடு என்று அல்லாஹ் தஆலா நான் கேட்க வேண்டும். அப்படி என்றால் நல்லவர்களுக்கு நாம் லீடர் ஆக வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல, என்பது வெளிப்படையான அர்த்தம். அதோடைய ஆழமான அர்த்தம் என்னவென்று சொன்னால், நம்மை பின்பற்றக்கூடியவர்கள் நம்முடைய மனைவி மக்களும் நம்முடைய குழந்தைகளும் தான் நம்மை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்கள் நல்லடியார்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பின்பற்ற தகுதியான அளவிற்கு நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அந்த நிலைமையில் எங்களை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளின் நல்ல மக்களாக ஆக்கி வையா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம் மௌத்திற்கு பிறகு நமக்கு வருகின்ற அமல் இருக்கின்றதே, வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, நமக்கு துவா செய்கின்ற குழந்தைகள் தான் நம்முடைய மௌத்திற்கு பிறகு நமக்கு நன்மையாக நமக்கு வந்து கொண்டிருக்கின்ற தொடர்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். இந்த துவாவை மனனம் செய்து கொள்ள வேண்டும். நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இந்த நிம்மதியை, இந்த சுகத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்து விடுவான். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா.